ஆண்டுக்கு 7.25% வரை வட்டி. உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்கின் மேக்ஸிமம் சேவிங்ஸ் அக்கவுண்ட். இந்த நகைனாலெல்லாம் அவர் என்ன மதிக்க மாட்டாருக்கா. அவர் என்ன ரொம்ப லவ் பண்ணுவாரு, என்ன ரொம்ப செல்லமா பாத்துப்பாரு. நான் நானா இருக்கிறதே அவருக்கு போதும். அதுலயே அவர் சந்தோஷப்பட்டுக்குவாரு. மல்லி, உன் அக்கா மாதிரி தானே ரேணுகாவும். அவ சந்தோஷமா கொடுக்கறாள்ல, உனக்கு வேண்டியதை எடுத்துக்கம்மா. இல்லப்பா, இருக்கட்டும். வேலை பாக்குறவங்களுக்கு மரியாதை செய்யணும்னு நினைச்சேன், நீ வேண்டாங்கிற. சரி, இந்த நகையெல்லாம் இங்கே இருக்கட்டும், உனக்கு தேவைப்படுறப்போ நீ வாங்கிக்கும். நான் வீட்டுக்கு வேலைக்கு வந்தவங்களையும் சமமாதான் நடத்துவேன். உங்களுக்கு சுடர்னு யாரையாச்சும் தெரியுமாப்பா? சுடரா? அது யாருமா? சுடர்னு உங்களுக்கு யாருமே தெரியாதா? மல்லி, அதே இப்ப கேக்குற. அக்கா, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க, சரியா? இல்லம்மா, அப்படி யாரும் எனக்கு தெரியாதே. அது மல்லி, அப்பாவுக்கு சாப்பிட ஏதாவது வேணுமான்னு கேட்டு கொடு. நீங்க பேசாம இருங்கக்கா. அப்பா, நம்ம சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க அப்படி யாருமே சுடருங்கிற பேர்ல இல்லையா? நிச்சயமா இல்லம்மா. நான் ஏன் கேக்குறேன்னா, ரேணுகாக்கா உடம்பு சரியில்லாம இருந்தப்போ பல சமயத்துல சுடர் சுடர்னு ஒரு பேரை சொல்லி பயப்படுவாங்க. அந்த பேரை சொல்லும் போது அவங்க கை காலெல்லாம் நடுங்கும்பா. அதனாலதான் கேட்டேன். யாருமா சுடரு? அப்படி யாராவது இருக்காங்களா? உன்னை மிரட்டுறாங்களாமா? இல்லப்பா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. மல்லிதான் ஏதோ சொல்றான், எனக்கு அப்படி யாரும் தெரியாதே. சரி, அப்படி யாராவது இருந்தா சொல்லுமா. இந்த அப்பா யாருன்னு முழுசா உனக்கு தெரியாது. நான் ஊரறிஞ்ச பணக்காரன். அதுக்கு முன்னாடி நானும் அடிதடியெல்லாம் பார்த்தவன் தான். அப்படிலாம் யாரும் ஒண்ணு மிரட்டிட முடியாது. எதுவா இருந்தாலும் அப்பா கிட்ட தைரியமா சொல்லு. இல்லப்பா, அப்படிலாம் எனக்கு யாரையும் தெரிஞ்சதா ஞாபகம் இல்ல. சரிம்மா, நகையெல்லாம் எடுத்து உள்ள வச்சுக்க. நேரத்துக்கு சாப்பிடு, நேரத்துக்கு மாத்திரை போட்டுக்க. நான் சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. மல்லி ஒன்ன நல்லா பார்த்துப்பா. இருந்தாலும் சொல்றேன், ஜாக்கிரதையா இரு. அப்பா வர்றேன். மல்லி, என் கூட வாயேன். அக்கா, ஒரு நிமிஷம் இருங்க, நான் அப்பாவை வழி அனுப்பிட்டு வரேன். மடி, நேத்து நிசா உன்னை கேர்டேக்கர்னு சொன்னான். அப்பவே மனசு வலிச்சிச்சுமா. இப்ப ரேணுகாவும் உன்னை வீட்டுக்கு வேலைக்கு வந்தோன்னு சொல்றாம்மா. எனக்கு ரொம்ப வேதனையா தான் இருக்கு. அதெல்லாம் மனசுல வச்சுக்காதம்மா. இல்லப்பா, நான் எதையும் மனசுல வச்சுக்கல. உனக்கும் விஜய்க்கும் கல்யாணம் நடந்ததெல்லாம் இப்ப அவளுக்கு தெரிய வேண்டாம். அவ குணமாகற வரைக்கும் அதை கொஞ்சம் மறைச்சே வச்சிருப்போம்மா. சரி, நீயும் அவளும் அக்கா தங்கச்சிங்க போலவே இந்த வீட்டுல இருங்கம்மா. நீதாமா அவளை பாத்துக்கணும். உன்னதாமா ரொம்ப நம்பியிருக்கேன். நான் பாத்துக்கிறேன். அவன் நகையெல்லாம் பத்திரமா எடுத்து வைப்பாள்னு தெரியல. நீ எடுத்து பத்திரமா வச்சிருமா. நான் காலையில வர்றேன், அவளை செக்கப்புக்கு கூட்டிட்டு போவோம். அப்ப நான் வரவாமா? சரி. உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்கின் மேக்ஸிமா சேவிங்ஸ் அக்கவுண்ட் மூலம் பிரீமியம் சலுகைகளை பெற்றிடுங்கள். ஆண்டுக்கு 7.25% வரை வட்டி, 27 கட்டணமில்லா வங்கி சார்ந்த சேவைகள் மற்றும் பல. 7996666663 என்ற எண்ணுக்கு மிஸ்டு கால் கொடுங்கள். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.